இளைஞர்கள்ட்ட போய் கேளுங்க, யாருப்பா தலை தலை அவரு யாராம் தலை? விஜய் தலையா? அவர் யாராம்? அஜித் தலையா? ரஜினியாம்? ஒவ்வொருவரும் அவங்க தலைவர்களை மாத்தி வச்சிருக்கிறாங்க. இது யாருடைய உம்மத்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுறேன். இந்த தலைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்னப்பா அவங்க? கூத்தாடிகள், இந்த சமுதாயத்தை அழித்தவர்கள், இந்த சமுதாயத்தின் துரோகிகள். அவர்களை துரோகிகளாக நீங்க காட்டல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ஜும்மாவில் எனக்கு விளக்கமாக சொல்லுவது கிடமில்லை. ஆனால் என்ன ஆகும்? கதாநாயகர்கள் நடிப்பதற்கு பணம் கொடுக்கப்படும், பல கோடிகள் கொடுக்கப்படும். ஆனால் கதாநாயகர்களுக்கு நடிப்பதை விட அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்கு பல கோடிகள் அதை தாண்டி கொடுக்கப்படும். நெஸ்டமோல் கப்பை கையில எடுத்தால் நெஸ்டமோல் பிராண்டை மார்க்கெட் பண்ணுவதற்கு பல கோடிகள் அவர்கள் சாக்குக்கு போகும். நடிப்பது வேறு. ஒரு கிரிக்கெட்டர் அவர் கிரிக்கெட் விளையாடுவதற்கு பணம் வேறு. அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து உட்கார்ந்தால் அவருக்கு வேற கணக்கு. ஆனால் கதாநாயகர்கள் கையில தான் சிகரெட் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படத்தின் தீம் என்ன? சமூக தீமை அழிக்க போகிறோம். இளைஞர்கள் விருப்பம் அப்படியா? அழிக்க போறாராம், சமூகத்தில் அசிங்கத்தை அழிக்க போறாராம், எல்லாத்தையும் அழிக்க போறாராம் என்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் அந்த கதாநாயகர் கையில சிகரெட் இருக்கும். அது தப்பு என்று சொல்ல மாட்டார். இந்த கம்பெனி அவருக்கு பல பில்லியன்களை கொடுத்து ப்ரமோட் பண்ண முடியாது, அட்வர்டைஸ்மெண்டால டிவியில காட்ட முடியாது, சோசியல் மீடியால சன்லைட் விக்கிற மாதிரி காட்ட முடியாது. கதாநாயகரை விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் இளைஞர்கள். அவர் கொண்டையை எப்படி வெட்டினால் இவர்கள் வெட்டுவார்கள், அவர்கள் டெனிமை வெட்டி கொண்டால் வெட்டுவார்கள், பே பிடித்த மாதிரி அலைவார்களே. அவன் கையிலே இந்த அசிங்கத்தை கொடுத்தால், அவன் ஒரு தடவை அதை செய்தால் பல கோடி சாக்கில் போட்டுக் கொள்வான், அதை அழகா குடிப்பான். இவர்கள் கவரப்படுவார்கள். அந்த படத்தை அவங்க வாழ்க்கையே படத்தில் இருக்கும். அதுல மாறி செய்வோமா? 5 பொடியமார்கள் நீங்க 18-20 வயசு ஆனா இங்க இருந்து 10 பேர் நடப்பான், அங்க இருந்து 10 பேர் போவான். 40 வயசு ஆனா 10 பேரையும் காணா. ஒரு ஆள் அங்கிருந்து வருவார், இங்க போவார். ஏண்டா அந்த இளமைத்தான் அந்த கூட்டமா கேங்கா வாழக்கூடிய பருவம். அந்த டைம்ல